பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. வெற்றி, என்ன இது ஆச்சரியமா இருக்கு. எப்பவுமே ஆபீஸ் முடிஞ்சு எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் நீங்க கிளம்புவீங்க. இன்னைக்கு என்ன இவ்வளவு சீக்கிரமா கிளம்பி இருக்கீங்க? அது இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு, அதாங்க. இப்பதான் உங்களுக்கு நம்ம குரூப்ல இருக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டியே வந்திருக்குது. சரி, ஓகே, நான் ஷாப்பிங் போறேன். நீங்க 2 பேரும் என் கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? என்ன ஷாப்பிங்கா? ஐயோ, நான் வரலமா தாயே. ராக்கி மகா ஷாப்பிங்க்கு தானே கூப்பிட்டா, அதுக்கு எதுக்கு நீங்க இப்படி பயப்படுறீங்க? வெற்றி, இந்த மாமியை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவ ஷாப்பிங்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போவா. ஆனா 5 ரூபாய்க்கு ஒரு கர்ச்சிப் கூட வாங்க மாட்டா, தெரியுமா? என்ன புரியல? வெற்றி, இவ ஷாப்பிங் போயிட்டு அங்க உள்ள கடை எல்லாத்தையும் குறைஞ்சது 10 ரவுண்டாச்சும் சுத்துவா. அவ்வளோ சுத்திட்டு ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வாங்கினாலும் பரவாயில்ல, ஒன்னும் வாங்க மாட்டா. அப்படியே வாங்கினாலும் 1000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 100 ரூபாய்க்கு போய் கேட்பா, தெரியுமா? இவ கூட போனோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். நம்மள போற வரவன் எல்லாரும் ஒரு மாதிரியா பார்த்துட்டு தான் போவான். அதுக்கு தான் சொல்றேன் நான் போவலன்னு. பாருங்க வெற்றி, உங்களுக்கும் சொல்றேன், நீங்களும் போகாதீங்க. அப்படியா? ஹலோ ஹலோ, என்ன நானும் பார்த்துட்டு இருக்க, 2 பேரும் சும்மா குசு குசுன்னு பேசிட்டே இருக்கீங்க. இங்க பாருங்க, நான் ஷாப்பிங் போறேன், உங்க 2 பேரையும் வரீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டேன். நான்லாம் வரல, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, அதனால நான்லாம் வரலப்பா. அப்படி என்ன முக்கியமான வேலை சாருக்கு? அடியே மகாலட்சுமி, இது என்னடி கேள்வி? ஆம்பளை பையனுக்கு 1008 முக்கியமான வேலை இருக்கும், அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? இங்க பாரு, என்னாலாம் வர முடியாது. ஏய் டோமரே, ரொம்ப தண்டா பண்றேன். சிறுடி மாப்பிள்ள, ஒரு நாள் உனக்கு வச்சுக்கிறேன். வெற்றி, அவனை விடுங்க, நீங்க வாங்க வெற்றி, நம்ம போலாம். இல்ல மகா, அது எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குங்க. என்ன, உங்களுக்கு வேலை இருக்குதா? எனக்கு அப்பவே தெரியும். நீங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசும்போது இந்த முட்டமலை என்ன சொன்னா உங்க கிட்ட? என்ன சொன்னா உங்க கிட்ட? ஏய் என்னடி இப்ப எதுக்கு என்ன பிடிச்சி இழுக்கிற? சில முகரக்கட்டையை பார்த்தாவே சில பேருக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் ஷாப்பிங் பண்ணுமா பண்ணாதான்னு. அப்படிதான் வெற்றியை கண்டுபிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் நாசுக்கா எஸ்கேப் ஆகுறாரு. எதுக்குடி தனி மனித சுதந்திரத்தை இப்படி தடுக்கிற? வெற்றி, இங்க பாருங்க வெற்றி, அவன் சொன்னதான் நம்பாதீங்க, சரியா? நான் உண்மையாவே கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும் வெற்றி, அதனாலதான் சொன்னேன். ரொம்ப தான் பண்றீங்க 2 பேரும். சரி விடுங்க, நான் தனியாவே போய்க்கிறேன். ஐயோ மகா, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. ராக்கி சொன்னதுக்காகலாம் இல்ல. என் தங்கச்சி தேவி இங்கேதான் காலேஜ் கண்டினியூ பண்ண போறான்னு சொன்னல, சோ அவளை கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொன்னா, அதனாலதான் அவளை கூப்பிட்டு போறேன்னு சொல்லியிருந்தேன். அதனாலதான் எனக்கு ஒர்க்கையும் சீக்கிரமா முடிச்சுட்டு அவளை ஷாப்பிங் கூப்பிட்டு போலாமேன்னு நான் ரெடியா இருக்க சொன்னேன். அதுக்குதான், மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. வெற்றி சூப்பர். பேசாம நீங்க நான் தேவி 3 பேரும் ஒன்னாவே போலால. நானும் திங்ஸ் வாங்கணும், அண்ட் தேவிக்கு திங்ஸ் வாங்கணும்ல. நானும் தேவியை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. சோ நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கவா? ஏங்க, இது கூட ரொம்ப நல்ல ஐடியாங்க. தேவியுமே உங்களை அடிக்கடி கேட்டுட்டே இருப்பா. சரி ஓகேங்க, அப்ப நம்ம 3 பேரும் ஷாப்பிங் போலாம், ஓகேவா? நான் தேவிக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே வெற்றி, வாங்க போலாம். ஏய் காய்ஸ், இருங்க. டேய் டோமரே, நீ என்ன கிளம்பலையா? என்ன முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்ன? ஆமா, முக்கியமான வேலை இருக்குதான். ஆனா இப்போ அதை விட முக்கியமான வேலை வந்துட்டு. ராக்கி, என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. என்ன முக்கியமான வேலை வந்துட்டு? அதானே, எனக்கு எதுவும் புரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெண்ணி தண்ணியை காலில் ஊற்றிக்கிட்ட மாதிரி குதின்னு குதிச்சுக்கிட்டு கிடந்தான் போகணும்னு. இப்போ என்ன திடீர்னு அதை விட முக்கியமான வேலைன்னு சொல்கிறான்? அப்படி என்ன முக்கியமான வேலையா இருக்கும்? அது வந்து அது எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். அதான் அது எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இவன் திங்ஸ் வாங்குறதுக்கு வெளியில வரானா? இவன் திங்ஸ் வாங்குறதுக்காக வெளியில வந்து நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லையே. அப்படியே ஏதாச்சும் திங்ஸ் வாங்கணும்னாலும் அவன் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பொட்டி கடையில் தான் வாங்குவான். இன்னைக்கு என்ன புதுசாக கடைக்கெல்லாம் வரேன்னு சொல்கிறான்? ஒன்றும் புரியலையே. சம்திங் ராங். சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்டா என்னன்னு. ஹே காய்ஸ், என்ன 2 பேரும் மாறி என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? நேரா கேட்டுக்கல, சீக்கிரம் கிளம்பலாம் வாங்க. ஒன்னும் இல்ல ராக்கி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மகா ஷாப்பிங் கூப்பிட்டப்போ வரலன்னு சொன்னீங்க. இப்ப திடீர்னு வரேன்னு சொல்றீங்களா? அதான் யோசிக்கிறேன். படி, இதுல யோசிக்க என்ன படி இருக்கு? பாருங்க படி, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு பாருங்க, கிளம்பலாம் வாங்க. ஐயோ ஆமா ராக்கி, கிளம்பலாம் வாங்க. இந்த நெட்ட புக் எதுக்கு இப்ப அவசரப்படுத்திக்கிட்டே இருக்கான்? ஒன்னும் புரியலையே. மாமி, என்னடி யோசிச்சுட்டு இருக்க? நேரா கேட்டுக்கு பாரு, கிளம்பலாம் வா. போலாம் வாங்க வெற்றி, போலாம். ஆமா வாங்க. வெற்றி, கேட்க மறந்துட்டேன். உங்க தங்கச்சி தேவி எப்படி தனியா வந்துருவாங்களா? ஓ, இதான் ரீசனா? நீ கல்யாணத்துல அந்த பொண்ணை பச்சை கண்ணு வாங்காம பார்த்தப்பே நினைச்சண்டா இது மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும்னு. இதோ நடந்துருச்சுல, கண்டுபிடிக்கிறேன். சின்னக்கு அது என்னங்கிறத கன்ஃபார்மா கண்டுபிடிக்கிறேன். மாட்டினடா என் பம்பர கட்ட மண்டையா.
இல்ல ராக்கி, அவளுக்கு எதுவும் தெரியாது. நான் தான் கேப் புக் பண்ணி விடணும். என்ன கேபா? வெற்றி, என்னங்க நீங்க? உங்க தங்கச்சியே ஊருக்கு புதுசு, கேப்ல எல்லாம் அவங்க எப்படி வருவாங்க? பேசாம நம்ம போய் யாராச்சும் கூப்பிட்டுட்டு வரலாம்ல? ராக்கி, இப்போ நீ என்ன சொன்ன? நம்ம யாராச்சும் போய் கூப்பிட்டு வரணுமா? ஏய் இல்லடி, அது அந்த பொண்ணு பாவம் தனியா வருவாள்ல, தெரியாத ஊர்ல, அதனால சொன்னேன். ராக்கி, தேவிக்கு இந்த ஊர் புதுசு தான். ஆனா அவளை எந்த ஊர்ல போய் விட்டாலும் கரெக்டா வீடு வந்து சேர்ந்துருவா. அதோட அவளுக்கு நான் முன்னவே கேப் புக் பண்ணிட்டேன். இந்நேரம் அவன் மால்ல தான் வெயிட் பண்ணுவா. அதனால இப்ப கிளம்பினோம்னா கரெக்டா இருக்கும். வாங்க கிளம்பலாம். ஆமா ஆமா, நேரம் ஆகுது, வாங்க கிளம்பலாம். டேய் டோமரே, நில்லு. என்னடி நேரம் ஆகிட்டு இருக்கு பாரு, சீக்கிரம் வா போலாம். போலாம். என்ன நீ, நான் ஷாப்பிங் கூப்பிட்டப்போ வரலன்னு சொல்லிட்டு திடீர்னு ஷாப்பிங்க்கு வரேன்னு சொன்ன? என்னடா, என்ன விஷயம்? ஏய் மகாலட்சுமி, இது என்னடி கேள்வி? நீ ஷாப்பிங் கூப்பிட்டப்போ நான் திங்ஸ் வாங்கணுங்கிறதே மறந்துட்டேன். அதனாலதான் நீ கூப்பிட்டப்போ வரலன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சுடி, அதனாலதான். ஓ, நம்பிட்டேன். டேய், முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்கிற கதை நீ கேள்விப்பட்டிருக்கியா? என்ன எதுக்கடி இப்ப உளறிட்டு இருக்கா? நேரம் ஆகிட்டு இருக்கு பாரு, சீக்கிரம் வா. பாவம் அந்த பொண்ணு அங்க தனியா வேற வெயிட் பண்ணுவாடி. வா போலாம். ஓ, யாரு தனியா வெயிட் பண்ணுவா? இது என்னடி கேள்வி? வெற்றி தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாரு, முன்னவே கேப் புக் பண்ணிட்டேன், இந்நேரம் தேவி மாலுக்கு போயிருப்பாங்கன்னு. பாவண்டி, அந்த பொண்ணு முன்ன பின்ன தெரியாத ஊர்ல எப்படி தனியா வெயிட் பண்ணுவாங்க? வா நம்ம சீக்கிரம் போலாம். ஓ சரி 50% கன்ஃபார்ம். என்ன புரியல? புரியும் 100% கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நல்லாவே புரியும். இப்ப வா கிளம்பலாம். மித்து, சாரிடி, அது ஒரு இம்பார்ட்டன்டான காலா, அதை அவாய்ட் பண்ண முடியல. சரி ஓகே போலாமா? இல்ல, டாக்டர் தான் இன்னைக்கு வரலன்னு சொன்னேன். பின்ன எதுக்கு வெளியில கிளம்புறோம்? பாப்பா, இது என்னடி கேள்வி? வீட்டுக்குள்ளாரே இருந்து உனக்கு போர் அடிக்கல, அதனாலதான் நீ நானும் வெளியில போயிட்டு வரலான்னு. அதோட நம்ம 2 பேரும் வெளியில சேர்ந்து போய் எவ்வளவு நாள் ஆகுது, அதான். சோ போலாமா? என்ன, வெளியில சேர்ந்து போறோமா? ஆமாடி, அதைத்தானே இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கா. மித்து, டைம் ஆகிட்டு, வா கிளம்பலாம். நான் வரல ஹிட்லர். என்ன புரியல? வரலையா? நான் வரல. நீ போயிட்டு வா. மித்து, என்னடி பேசுற நீ? நான் நல்லா தெளிவா தானே சொன்னேன், நீ நானும் சேர்ந்து வெளியில போய் ரொம்ப நாள் ஆகுது, அதனால 2 பேரும் வெளியில போலான்னு. என்னடி நீ திடீர்னு இப்படி வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? ஏண்டி, உனக்கு என் கூட வர பிடிக்கலையா? மித்து, உன்கிட்ட தான் கேக்குறேன், உனக்கு என் கூட வர பிடிக்கலையா? அப்படி இல்ல, அது நான் இந்த நிலைமையில உன் கூட வந்தா அது உனக்கு தான் ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கும். அதோட எல்லாரும் உன்னதான் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அதான். வாட் மித்து, என்ன பேசுற நீ? ஏய், நீ என் பொண்டாட்டிடி. உன்னை வெளியில கூப்பிட்டுட்டு போகும்போது எவன் என்ன பார்த்து என்ன சொன்னா எனக்கு என்ன வந்திருக்கு? எனக்கு என் பொண்டாட்டியை கூப்பிட்டு வெளியில போகணும், அவ்வளோதான். சும்மா அவன் இதை நினைக்கிறான், இவன் அதை நினைக்கிறான்னு என்னால எதை பத்தி யோசிக்க முடியாது மித்து. இங்க பாருடி, லாஸ்ட் அண்ட் ஃபைனலா சொல்றேன், இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசுற வேலை என்கிட்ட வச்சுக்காத, சரியா? இல்ல, அது எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்கல்ல, அதை நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்காதான். மித்து பாப்பா, என்னடி பேசுற நீ? இவங்க எதை நினைப்பாங்க, அவங்க அது நினைப்பாங்க, நம்ம யோசிச்சோம்னா நம்ம வாழ்க்கையை நம்மளால வாழவே முடியாது மித்து. இங்க பாரு மித்து, எவன் என்ன நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அண்ட் அதே தான் நான் உனக்கும் சொல்லுவேன், எவன் வேணா என்ன வேணா நினைச்சிட்டு போகட்டும்டி, இதுல என்ன இருக்கு? இங்க பாரு மித்து, நீ என் பொண்டாட்டி, சரியா? என் பொண்டாட்டியை நான் வெளியில கூப்பிட்டுட்டு போறப்போ எவன் என்ன நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை, புரிஞ்சதா? இல்ல ஹிட்லர், அது இதுன்னு எதுவுமே கிடையாது. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் ஒளிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளாரே இருக்கிறது? வெளியில போயிட்டு வெளி உலகத்தை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டாமா? அதுக்கான முதல் ஸ்டெப் தான் இது. அதனால எதுவும் சொல்லாம ஒழுங்கா என் கூட வா. உன்னோட ஹிட்லர் உன் கூட தான் இருக்கான், புரிஞ்சதா? போலாமா? இதுதான் என் மித்துக்குட்டி. சரி ஓகே மனைவி, கிளம்பலாமா? அட்லீஸ்ட் எங்க போறோம்னாச்சும் சொல்லு. அது சர்ப்ரைஸ். சரி ஓகே போலாம் வா. ஹிட்லர், அப்போ நீ கார்ல வரும்போது சர்ப்ரைஸ்னு சொன்னது என்ன ஹோம்க்கு கூப்பிட்டுட்டு வரதா சொன்னியா? ஆமா, எப்படி என்னோட சர்ப்ரைஸ்? சூப்பர். நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தெரியுமா? பசங்களை எல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆகிட்டு. ஆனா நான் கேட்காம என்ன நீங்க அழைச்சிட்டு வந்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச். மித்துக்குட்டி, நீங்க அடிக்கடி ஒரு விஷயத்த மறந்துடுறீங்க.
நான் உங்களோட புருஷன் மேடம். என் மித்துக்குட்டிக்கு எப்பப்போ என்னென்ன தேவைப்படும், எப்பப்போ அவ என்னென்ன யோசிக்கிறான்னு எல்லாமே எனக்கு தெரியும். அதான் உன்னை இங்க கூப்பிட்டுட்டு வந்தேன். ஐ லவ் யூ ஹிட்லர். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பசங்களை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாகிட்டு. என் மித்து பாப்பா முகத்துல இந்த சந்தோஷத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான் உன்னை இங்க கூப்பிட்டுட்டே வந்தது. ஃபைனலி என் மித்து பாப்பா முகத்துல சந்தோஷத்தை பார்த்தாச்சு. என்னடி அப்படி பாக்குறா? சைட் அடிக்கிறியா? அப்படிலாம் இல்லையே. ஏய், நான் சும்மா தாண்டி கேட்டேன். மித்மா, தேவ் சார், உண்மையாவே நீங்க 2 பேர் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். பசங்க எல்லாம் மித்ராவை ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நானே பசங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வரலாமாலாம் நினைச்சேன். கடைசியில பார்த்தா நீங்க 2 பேருமே வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். மித்ரா, இப்போ எப்படியா இருக்க? உடம்பு இப்ப தேவலாமா? நல்லா இருக்க மதர். நீங்க எப்படி இருக்கீங்க? பசங்களை எல்லாம் பார்க்கணுன்னு நானும் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் மதர். ஃபைனலி இன்னைக்கு பார்த்தாச்சு. உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மித்மா, உன்னை இந்த மாதிரி சந்தோஷமா பார்த்து எவ்வளவு நாள் ஆகிட்டு. இப்பதான் எங்க பழைய மித்ரா மாதிரி இருக்க நீ. மதர், எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது. நான் பேசிட்டு வரேன், நீங்க பேசிக்கிட்டு இருங்க. சரிங்க தேவ் சார். மித்மா, என்னடா என்ன யோசிக்கிற நீ? இல்ல மதர், இவ்வளோ மாசம் என் சேலரியில பாதி சேலரி நான் ஹோம்க்கு தான் கொடுப்பேன். ஆனா இந்த மாசம் மித்மா, என்னடா பேசுற நீ? 30ஆம் தேதி தேவ் சார் ஹோம்க்கு ஸ்பான்சர் பண்ண வரும்போது உன்னோட அமௌண்ட்டை சேர்த்து கொடுத்துட்டு போனாரே, நீ கொடுக்க சொன்னதா சொல்லி. என்ன மதர், என்ன சொல்றீங்க நீங்க? நான் கொடுக்க சொன்னதா வந்து கொடுத்தாரா? ஆமாண்டா மித்து. ஏண்டா, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல மதர். மதர், அப்போ டைம் ரொம்ப ஆகிடுச்சு, நாங்க கிளம்புறோம் மதர். சரிங்க தேவ் சார், அடிக்கடி மித்துவை கூப்பிட்டு வாங்க. கண்டிப்பா மதர். மித்து பாப்பா போலாமா? மதர் கிட்ட சொல்லிட்டு வாடி, கிளம்பலாம். மதர், நான் கிளம்புறேன் மதர். சரிடா மித்து, பார்த்து 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. காட் பிளஸ் யூ. மித்து பாப்பா போலாமா? ஹிட்லர், ஒரு நிமிஷம். என்னடி? அது நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஒண்ணு என்ன, எத்தனை வேணாலும் கேளு. மாமா கொடுக்க ரெடியா தான் இருக்கேன். ஆனா இங்க வசதியா இருக்காதுடி. நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம ரூம்ல வச்சுக்கலாம். ஓகே? ஹிட்லர், விளையாடாத. நான் சீரியஸா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சரி ஓகேடி, என்ன கேட்கணும் கேளு. அது மதர் கிட்ட நான் கொடுக்க சொன்னேன்னு சொல்லி நீ பணம் கொடுத்தியா ஹோம்க்கு? ஹிட்லர், உங்ககிட்ட தான் கேட்குறேன். நான் கொடுக்க சொன்னதா சொல்லி நீ பணம் கொடுத்தியா? என்னடி? ஹிட்லர், 30ஆம் தேதி ஹோம்க்கு நான் கொடுக்க சொன்னதா சொல்லி நீ ஹோம்ல வந்து பணம் கொடுத்தியான்னு கேட்டேன். மித்து, நீ என்ன கேக்குறேன்னு எனக்கு புரியலடி. என்ன பணம், என்ன 30ஆம் தேதி? புரியலையடி. ஹிட்லர், எனக்கு நல்லா தெரியும். நான் கொடுக்க சொன்னதா சொல்லி ஹோம்க்கு பணம் கொடுத்துருக்கேன். மதர் இப்பதான் சொன்னாங்க. ஹிட்லர், மித்து, இப்ப எதுக்குடி நீ அலற? இதுல என்னடி இருக்கு? எனக்கு நல்லா தெரியும்டி. நீ ஹோம்க்கு மந்த்லி பணம் கொடுத்துட்டு இருக்க. ஆனா இந்த மந்த் கொடுக்க முடியலன்னு நீ ஃபீல் பண்றேன்னு எனக்கு தோணுச்சுடி. அதனாலதான் கொடுத்தேன். மித்து ப்ளீஸ் டி, அழாதடி ப்ளீஸ். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இவ்வளோ மாசம் நான் ஹோம்க்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா இந்த மந்த் அது முடியாம போயிடுச்சு. இதுக்கப்புறமா எப்படி கொடுக்க போறேன்னு தெரியலன்னு நான் ரொம்ப யோசிச்சேன். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. தேங்க்யூ so much ஹிட்லர். மித்து பாப்பா, இப்ப எதுக்குடி நீ அலற? என் மித்து, நீ என் பொண்டாட்டிடி. என் பொண்டாட்டி என்னெல்லாம் ஆசைப்படுறாளோ அதெல்லாம் செய்யறதுக்கு தான் நான் இருக்கேன், சரியா? அதோட இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல மித்து. இங்க பாரு மித்து, இந்த மந்த்னு இல்ல, இனி வரப்போற எல்லா மந்த்துமே என் மித்து பாப்பா உன் கையால பழைய மாதிரி நீ ஹோம்க்கு என்னென்னலாம் செய்யணும்னு ஆசைப்படுறியோ அது எல்லாமே செய்யதான் போற, சரியா? நீ இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத மித்து, ப்ளீஸ். என்ன புரியல? இனிமே எப்படி என்னால ஹோம்க்கு பணம் கொடுக்க முடியும்? என்னாலதான் வேலைக்கு போக முடியாதுல்ல. என்ன மித்து பாப்பா, என்ன பேசுற நீ? நீ எதுக்கு நீ வேலைக்கு போகணும்? நீ எஜமானிடி, என்னோட மகாராணி. என் மகாராணி என்ன ஆசைப்பட்டாலும் அது நடக்கும். அதுக்கு நீ வேலைக்கு போகணும்னு எந்த அவசியமும் இல்ல, சரியா? இல்ல உங்ககிட்ட நான் முன்னவே சொன்னேன்ல, கல்யாணத்துக்கு அப்புறமா நான் வேலைக்கு போவேன்னு. ஆனா இப்போ மித்து பாப்பா, சரி ஓகே. இப்ப என்ன உனக்கு? கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகணுங்கிறது உன் ஆசை. அண்ட் நீ ஆசைப்பட்ட மாதிரி என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது எல்லாத்தையும் பண்ணணும், அவ்வளவுதானே, சிம்பிள். இன்னும் கொஞ்ச நாள்ல என் மித்து பாப்பாவுக்கும் சரியாகிடும். அதுக்கப்புறம் என் மித்து பாப்பா என்னெல்லாம் ஆசைப்படுறாலோ அதெல்லாம் பண்ணட்டும். சிம்பிள். என்னால கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வேலைக்கு போக முடியுமா? ஆமா, என் மித்து பாப்பா கண்டிப்பா சீக்கிரம் குணமாகிடுவாங்க. அண்ட் பழைய மாதிரி என் கூட நம்ம ஆபீஸ்க்கு
ஒன்னா வருவீங்க அண்ட் பழைய மாதிரி நீ நானும் லவ்வர்ஸா லவ் பண்ண போறோம். லவ் யூ ஹிட்லர். லவ் யூ நூடி மித்துக்குட்டி. சரி ஓகே, அழுதது போதும், முதல்ல கண்ணை தொடங்க. நானும் அதுக்கு தான் ட்ரை பண்றேன், ஆனா தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அப்படியா? அச்சச்சோ, சரி விடு. மாமா வேணும்னா என் ஸ்டைல்ல அழுகை நிறுத்தட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அழுக நின்றுச்சு. அந்த பயம் இருக்கணும். சரி ஓகே மித்து பாப்பா, கிளம்பலாமா? அப்புறம் ஐ லவ் யூ. லவ் யூ சோ மச் டி. சரி வா கிளம்பலாம். பனி வேற வீழ ஆரம்பிச்சிருச்சு அண்ட் கொஞ்ச நேரத்துல குளிர ஆரம்பிச்சிரும். அதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போகணும். வா போலாம். அப்பா செம்ம டிராஃபிக்ல வெற்றி. ஆமா மகா, இவ்ளோ டிராஃபிக் இருக்குன்னு நான் நினைச்சே பார்க்கலங்க. ஹே படி, சரி சரி ஓகே. அம்மா உங்க சிஸ்டர் வந்துட்டாங்களா படி? 60% கன்ஃபார்ம். ராக்கி, உங்க வாயில சக்கரை தான் போடணும். அத வந்துட்டா பாருங்க. ஹே தேவி, இங்க இருக்கண்டா, இங்க 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 பாரு. ஹாய் தேவி, எப்படி இருக்கீங்க? அக்கா நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? ஹாய்ங்க, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. அண்ணே சாரிண்ணே, அது ரொம்ப டிராஃபிக்கா இருந்துச்சா, அதனாலதான் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. சாரிண்ணே. பரவாயில்லடா தேவி, நாங்களும் இப்பதான் வந்தோம். செம டிராஃபிக்கா இருந்துச்சா, வந்து சேர்றதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. தேவி, இந்த ஒயிட் சுடிதார்ல நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ்க்கா, உங்களுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. சரி ஓகே, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இங்கே நின்றுட்டே இருக்க போறோம்? ஆல்ரெடி வந்ததே லேட்டு. சீக்கிரம் வாங்க, வாங்க வேண்டிய திங்ஸ்லாம் போய் வாங்கலாம். டேய் டோமரே, என்னடா அங்கேயே பார்த்துட்டு இருக்கா? டேய் ஒன்னதான்டா. இவ வேற இப்பதான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவா. என்னடி, எதுக்கு கூப்பிட்ட? 65% கன்ஃபார்ம். மகா, என்ன இது? நானும் ரொம்ப நேரமா உங்களை பார்த்துட்டே இருக்கேன். நீங்க 50% கன்ஃபார்ம், 60, 65ன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. என்ன வெற்றி, இவ சரியான அறவேக்காடு. இப்படிதான் ஏதாச்சும் உளறிக்கிட்டே இருப்பா. சரி வாங்க, நம்ம போய் வந்த வேலையை பார்க்கலாம். நான் அறவேக்காடு மோவனே போறதுக்குள்ளார சார அறவேக்காடுன்னு தெரிஞ்சிருந்தா. மகா போதும் போதும், ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. சரி வாங்க போலாம். என்ன இது, ஒரு போன் பேசிட்டு வர காட்டியும் யாரையுமே காணும். இங்க தானே நின்றுட்டு இருந்தாங்க எல்லாரும், எங்க போனாங்க? ஏங்க கொஞ்சம் வழிய விடுங்க. அண்ணா நீங்களா? நான் வேற யாரும் நினைச்சேன். என்ன அண்ணனா? ஏங்க உங்ககிட்ட நான் அன்னைக்கே சொன்னலங்க அண்ணன் சொல்லி கூப்பிடாதீங்கன்னு. பின்ன என்ன? கால் மீ அஸ் ராக்கி ஆர் ராகேஷ், ஓகே? ஐயோ ஆமால, சாரிங்க, அது நான் தெரியாம கூப்பிட்டேன். சாரி, இனிமே உங்களை ராக்கினே கூப்பிடுறேன். ஏங்க இதுக்கு எதுக்குங்க இவ்ளோ சாரிலாம்? சரிங்க. நீங்க அண்ணனை பாத்தீங்களா எங்கேயாச்சும்? இல்லங்க, நானே போன் வந்துச்சுன்னு பேச போயிட்டேன். வந்து பார்த்தா யாரையுமே காணும். நல்ல வேளை நீங்களாச்சும் வந்தீங்க. ஓ சரிங்க, அப்ப அண்ணன் அந்த பக்கம் நிக்க நினைக்கிறேன். நான் போய் பாக்குறேன், வழிய விடுங்களேன். சரிங்க போங்க. பாத்து என்னமோ செய்தாய் நீ, என்னதான் செய்தாய் நீ, எதிரில் யாரை பார்க்கும் போதும் கண்கள் உன்னை தானே தேடும், கால்கள் தரையில் இருக்கும் போதும் மனசில் பறந்து பார்க்க தோன்றும். என்னடா நடக்குதுங்க? நம்ம பாக்குறது நிஜமா இல்ல கனவா? பார்த்தா கனவு மாதிரி தெரியலையே. ஏங்க அடிக்கடி எதுவும் படலையே? இல்லங்க, அது தேங்க்ஸ். நான் போய் அண்ணா அங்க இருக்கான்னு பாக்குறேன். ஏ பாத்து போங்க. சார் சார், அவங்களுக்கு பார்த்து போக தெரியும் சார். கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புங்க சார். பாவம், அந்த பக்கமே திரும்பி திரும்பி கழுத்து வலி வந்துற போது. அடியே மகாலட்சுமி, நீ எப்படி வந்த? என்ன, நீ எப்ப வந்தியாவா? டேய், அப்ப நான் வந்ததே உனக்கு தெரியாதா? ஹே சத்தியமா தெரியாதுடி. ஆமா, நீ எப்ப வந்த? பாட்ட ஆரம்பிச்சதுல அப்பவே வந்துட்டேன். என்ன பாட்டு? ஓ, என்ன பாட்டுன்னு உனக்கு தெரியாது அப்படித்தானே? என்னடி நீ என்னென்னமோ உளறிட்டு இருக்கா? ஐயோ, எனக்கு வேற முக்கியமான கால் வருது. நான் போய் பேசிட்டு வரேன். ராக்கி, நீ கேடினா நான் மகா கேடிடா. என்கிட்டே மறைக்கலான்னு பாக்குறியா? மோபனே, சீக்கிரமா என் வாயிலேருந்து உண்மையை வர வைக்கல. என் பேர் மேகி இல்லடா. மகா, தேவி எங்கேயாச்சும் பாத்தீங்களா? வெற்றி, தேவி இந்த பக்கம் தான் போனா. ஓ சரிங்க. பாத்து
என்னடா இது, நம்ம தொலைஞ்சு கழிஞ்சு போயிட்டாமா, மறுபடியும் யாரையுமே காணும். ஐயோ கடவுளே, இப்போ என்ன பண்றது? என்னடா நடக்குது இங்க? நம்ம வந்தது கூட தெரியாம ரெண்டு பேரும் அப்படியே நிக்கிறாங்க. தேங்க்ஸ் வெற்றி. உங்களுக்கு ஓகே தானேங்க? நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? வெற்றி, இவளுக்கு என்ன கேடு, நல்லா கல்லு குண்டு மாதிரி தானே நிக்கிறா, அப்புறம் என்ன? ஏய் தூமரு, வாயை மூடுறா. நான் வாய மூடுறது இருக்கட்டும், இங்க என்னடி நடக்குது? என்ன நடக்குதுன்னா புரியலையே. அடச்சை, நடிக்காத, பச்சையா தெரியுது. ஏன் நான் என்ன கேக்குறேன்னு உனக்கு தெரியல? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ வெற்றியும் இங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதுக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீயும் வெற்றி தங்கச்சி இங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதான் நாங்களும் பண்ணோம். போதுமா? எதே? ஏய், அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட்ரி. அது அவங்க தடுக்கி விழ போனாங்கன்னு நான் தாங்கி பிடிச்சான், அவ்வளோதான். இதுவும் அது மாதிரி ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தான். நான் தடுக்கி விழ போனேன், வெற்றியில தாங்கி பிடிச்சாரு, சிம்பிள். எதே? இதுவும் அதுவும் ஒன்னா? நம்ப முடியலையே. என்ன நம்ப முடியலையா? டேய், இதுல நம்ப முடியாம இருக்கிறதுக்கு என்னடா இருக்கு? அதாண்டி எனக்கும் டவுட்டா இருக்குது. எப்பயாச்சும் ஒரு வாட்டி தெரியாம தடுக்கி விழுந்து தாங்கி பிடிச்சா பரவாயில்ல, அடிக்கடி தடுக்கி விழுந்து தாங்கி பிடிக்கிற மாதிரில எனக்கு தோணுது. என்னடி? சம்திங் சம்திங். என்ன? டேய், அப்படிலாம் ஒரு மண்ணும் இல்லடா. வாயை வச்சுட்டு சும்மா இருடா. வெற்றி கதையில விழுந்துற போது அவரு தப்பா இப்ப நினைச்சிட போறாரு. கத்திரிக்காய் முத்துனா தெருவுக்கு வந்துதான் ஆகுமா? கடவுளே, டேய் நீ புரியுற மாதிரியே பேச மாட்டியா நீ? புரியும் புரியும், போக போக எல்லாமே புரியும். அப்ப சீக்கிரமா கவினுக்கும் வெற்றிக்கும் சக்காலத்தான் சண்டை வரப்போகுதுன்னு சொல்லு. என்ன? டேய், இப்ப இருக்க சம்பந்தமே இல்லாம அந்த குருவி கூட மண்டையில பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா? நான் நிம்மதியா இருந்தா உனக்கு அது பிடிக்கவே பிடிக்காதுல. கட்டுப்பா இருக்கு அவனை பத்தி பேசினாவே. ஏ மகா, ஹே நில்லுடி. ராக்கி, என்னாச்சு? மகா இவ்வளவு டென்ஷனா போறாங்க? அது சும்மா வழக்கம் போலதான். இவ்வளவு சமாதானப்படுத்துறதெல்லாம் ஜுஜுபி மேட்டர், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வெற்றி திங்ஸ்லாம் வாங்கியாச்சுல, பில் போடலாம் வாங்க. சரி ராக்கி, வாங்க போலாம்.